நீங்க வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கீங்களா? உங்களுக்கு தேவைப்படுற 5 பெஸ்டான பிரேக்ஃபாஸ்ட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்டா நீங்க எதிர்பார்க்குறீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேவ் பண்ணிக்கங்க. நம்பர் 1, பச்சைப்பயிறு தோசை. இதுல ரைஸை ஆட் பண்ணிக்கிறாதீங்க. இந்த பச்சைப்பயிறு தோசையில 0 சுகர் இருக்கு, ஃபைபர் ரொம்பவே ரிச்சா இருக்கு, புரோட்டீன் 14 கிராம் இருக்கு. நம்பர் 2, கேழ்வரகு தோசை. இதோட சேர்த்து 2 எக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதுல 22 கிராம்ஸ் புரோட்டீன் கிடைக்குது. கேழ்வரகுல கால்சியம் ரொம்ப நல்லாவே இருக்கு, உங்களோட போனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்பர் 3, அடை தோசை. இதுல 14 கிராம் புரோட்டீன் இருக்கு. அது மட்டும் கிடையாது, 4 விதமான பயிர் இருக்கு. இது உங்களோட ஸ்டொமக்க ஃபுல்ஃபில்லா வச்சிருக்கும். நம்பர் 4, சோயா சங்க்ஸ். எனக்கு சோயா சங்க்ஸ்னா பிடிக்கவே பிடிக்காதாங்க. கரெக்ட் தான். ஆனா அந்த சோயா சங்க்ஸ்ல 1 கப் 100 கிராம்ல நமக்கு 42 கிராம் புரோட்டீன்ஸ் கிடைக்குது. இது நமக்கு ரொம்பவே ஹை லெவலான புரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிறது நம்மளோட புரோட்டீன் சோர்ஸ் எக்ஸஸ் பண்ணும். ஓகே. நம்பர் 5, பன்னீர் புர்ஜி. என்னது காது என்னமோ தப்பா கேட்ட மாதிரி இருக்குது. கேட்டிருக்கோம். பன்னீர் புர்ஜி இதுல ஹை லெவலான புரோட்டீன் சோர்சஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, இதை சாப்பிட்டோம்னா நமக்கு லஞ்ச் வரைக்கும் ஃபுல்ஃபில்லா வச்சிருக்கோம். அப்போ ஃபேட் லெவல்? நல்ல கேள்வி. ஃபேட் லெவல் இதுல ரொம்பவே கம்மியா இருக்கும். கரெக்டான கேள்வி கேட்டாரு. இதுல ஃபேட் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ இதை சாப்பிட்றது நமக்கு புரோட்டீன் சோர்ஸ் அதிகமாவே கிடைக்கும். இன்னும் என்ன பன்னீர்னா நான் எந்த பன்னீர் வேணாலும் சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாமா? நல்ல கேள்வியா இருக்கே தம்பி, கரெக்டா கேக்குறியா. பன்னீர்ல எந்த பன்னீர் வேணா சூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றது கிடையாது. ஹை புரோட்டீன் பன்னீரா இருக்கிறத சூஸ் பண்ணி சாப்பிடுங்க, நமக்கு நல்லது. அப்போ நான் இந்த 5மே மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடணுமா? அப்படி கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட்ல இந்த 5 சாப்பிடலாம். அது இல்லாம நீங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலும் ஒரு புரோட்டீன் சோர்ஸும் ஃபைபர் சோர்ஸும் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி சாப்பிடுங்க. அதுதான் நம்ம டயட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சப்போர்ட்டிவா இருக்கும். புரிஞ்சா? இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னது? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி ரெசிபிஸ் வீடியோ வேணா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சும்மா தான் இருப்பீங்களா? நீங்க ஏதாவது சொல்ல மாட்டீங்களா? கரெக்ட். பாய். நான் உங்கள் விக்கி. நீ யாரு? உன் பேரை சொல்லு. ஹர்ஷவர்தன். இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. ஐயோ சரி, இது லைக்.